அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ். ரம்ஜான் வந்தாலே ஹெல்த் நம்ம மறந்துடுறோம். ஸோ வகை வகையாக ஃப்ரைட் ஐட்டமே சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து ஹெல்த் கொஞ்சம் பாதிக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிஸோட ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கூட கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கிச்சன் குயின்ஸ் லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக வீட்டில் அரிசி மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா? அதில் ஒரு 2 கிளாஸ் எடுத்து நல்லா ஜலிச்சிட்டேன். 2 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி வச்சு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணேன். 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு, சுடு தண்ணி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணேன். இப்போ வந்து ஆறுனதுக்கப்புறம் கையால் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஸோ எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லாததால் நான் என்ன பண்ணேன்னா, நான் வீடியோ எடுக்கல. ஸோ அப்படியே மாவு கலக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாஸை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணிச்சு. ஸோ வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல் உருண்டை மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரசகுல்லா மாதிரி பால் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கடாயில் வச்சு நல்லா கொதிக்கிற டைமில் அந்த பால்ஸ் இதில் நான் சேர்த்துட்டேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது எவ்வளோ ஹெல்தி அப்படின்னு கூட கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேயே வந்து சுடு தண்ணி கொஞ்சோன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கும் இந்த நான் எடுக்கிற சுடு தண்ணிக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இதில் ஒரு 10-12 பாதாம் வந்து ஊற வச்சிடுறேன். அதோட ஒரு 10-12 முந்திரியும் இதில் சேர்த்து ஊற வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு இங்கே கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேம் தான் கொதிச்சிச்சு. ஸோ பர்ஃபெக்டாக வந்து வெந்துடுச்சு. உள்ளே எல்லாமே கொஞ்சம் கூட மாவெல்லாம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லம், 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு கொஞ்சம் அந்த நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு எடுத்து அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணதால் வந்து இதெல்லாம் நான் காட்ட முடியல. ஸோ வடிகட்டினது எல்லா வெல்லமும் தண்ணியும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து தேங்காய் வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் வந்து உடச்சி அரைச்சேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு இந்த மாதிரி தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன். துருவல் மாதிரி இருக்கும் இல்லையா? அது கொஞ்சம் எடுத்து ஒரு 2 கரண்டி வச்சுக்கிட்டேன். அதுலேயே ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு தான் நான் அரைச்சே இருக்கிறேன். ஸோ இது நல்லா இப்போவே இந்த ஸ்டேஜில் போட்டுட்டோம்னா அந்த ஏலக்காயில் இருக்கிற ஃப்ளேவர், அந்த தேங்காயில் இருக்கிற ஃப்ளேவரு நல்லா அந்த இதில் இறங்கும். அதனால நான் ஃபஸ்ட்டே இதில் போட்டு விட்டுட்டேன். ஸோ அது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து நான் போன விலாகில் பார்த்துருப்பீங்க, ஒரே மாவில் வந்து 2 ரெசிபி, ஒரே மசாலாவில் 2 ரெசிபி அப்படின்னு பண்ணுறப்போ ஒரு ரெசிப்பியை வந்து இந்த சமோசா பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சமோசா வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சமோசா தான் வந்து இது ஹெல்த்தி கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் இருந்ததால் வந்து இதையும் செஞ்சுக்கலாம் கூட அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடு நல்லா வந்து கொதிச்சுன்னு இருக்குது. ஸோ அந்த வெல்லம் எல்லாமே வந்து நல்லா திக்காக ஆகணும் அந்த ஸ்டேஜில். ஆனால் திக் ஆகாது, இதை நம்ம தான் திக்கு பண்ணணும். ஸோ திக் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 2 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 2 கரண்டி அளவுக்கு அதை டேபிள் ஸ்பூனில் நான் போட்டுட்டு நல்லா அது மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது இதில் நம்ம போட்டோம் இல்லையா மாவு, அந்த பச்சை வாசனை போகணும். இது வந்து தேங்காய் பால் கொழுக்கட்டை. ஆக்சுவலி இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நார்மலாக நாமளும் இதை வந்து சுத்திரியா அப்படின்னு சொல்லி நீட்டாக செய்வோம். அதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துப்போம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கல. ஸோ நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம இறக்கிடலாம். இதிலே ஸ்பாட்லேயே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸு, நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைம்லேயே வந்து தேங்காய் பால் எது போடுறாங்களோ சேர்த்துடுவாங்க. பட் நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. நான் எதுக்கு போய் சொல்லணும். ஸோ அதனால் நான் எப்போவுமே இறக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு பால் போட்டேன். அதாவது தேங்காய் பால் நல்லா திக்காக ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அரை மூடி தேங்காய் அளவுக்கு. ஸோ ஏதாவது பால்கில் திரிஞ்சு போதா அப்படின்னு பார்த்தேன், இல்லை ஆகலை அப்படின்னோடனே மீதி பாலையும் வந்து நான் இதில் சேர்த்துட்டேன். ஸோ நல்லா வந்து திக்கான தேங்காய் பால், ஏலக்காயெல்லாம் போட்டு அரைச்சி தேங்காய் பால், ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ரெசிபிக்கு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் இது வந்து இன்னொரு அரை மூடி தேங்காயிலேருந்து எடுத்த பால். ஸோ அது இதுலேயும் வந்து ஏலக்காய் போட்டு தான் நம்ம அரைச்சேன். ஒரே டைமில் அரைச்சிட்டேன். ஒரே டைமில் பண்ணதில் 2 ரெசிப்பியை நான் பிரிச்சுட்டேன், ஓகேவா? ஸோ நம்ம தேங்காயில் பாதாம் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சிடுச்சு. தோல் எல்லாம் உறிஞ்சி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து அதில் பாதாமோட முந்திரி அது 2யும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து நான் தேங்காய் பால் தான் வச்சுருக்கிறேன். ஸோ அது நல்லா வரப்போகுது. அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் அரைச்ச பாதாமும் முந்திரி 2யும் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு அலசி ஜாரில் அதையும் மொத்தம் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு வரும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரீரா ரெசிபி தான். ஸோ இது வந்து மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் வந்து கல்யாணமான
புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி இஃப்தார் டைமில் தருவாங்க. இன்னும் அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ நல்லது. ஸோ தேவையான அளவுக்கு சுகர் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா, பட்டை லவங்கம் வந்து ஏலக்காய் ஆல்ரெடி நான் தேங்காயில் அரைச்சிட்டேன் இல்லையா, ஸோ பட்டை லவங்கம் மட்டும் இப்போ போட்டுட்டேன். ஸோ ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தால் மொத்தம் பொங்கி போயிட்டுருக்கும். ஸ்டவ் இப்போ தான் நான் வாஷ் பண்ணது கிச்சன் எல்லாமே பாடா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து நான் கம்மி வச்சேன் ஸ்டவ். ஏன்டா இப்படி இந்த பால் எல்லாம் கொடுமைப்படுத்துதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. சரி, இந்த சைடு சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் பட்டை லவங்கம் வந்து நெய் போட்டு தாளித்து தான் அந்த ஹரீராவில் போடுவாங்க. நான் வந்து நெய் எல்லாம் யூஸ் பண்ணுற ஐடியா இல்லை. ஏற்கனவே எண்ணெய் பொருள் சாப்பிட்டுனே இருக்கும், இதில் நெய் வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் நெய் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். பரிமாறுறப்போ இந்த பட்டை லவங்கம் வந்து எடுத்துடுங்க. ஸோ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணிவிட்டேன். இது வந்து நல்லா திக்கான பால், பேக்கெட் பால் இது. ஸோ ஒரு கிளாஸ் அளவுக்கு. ஸோ அதை நான் இதில் ஊற்றிட்டேன். இது நல்லா காய்ச்சி வச்சுருந்தேன், நல்லா திக்காக்கி வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டையும் சேர்த்துட்டு, ஸோ எதுக்குன்னா பால் திரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பண்ணேன். எவ்வளோ பார்த்து பண்ணாலும் பால் வந்து கொட்டிடுச்சு. ஸோ என்னோடய மிஸ்டேக் தான். ஸ்பூன் வச்சு நான் ஊற்றி இருக்கக்கூடாது, ஒழுங்காக ஊற்றிருக்கணும். அது என்னமோ அந்த மாதிரி தான் ஆகுது. எனக்கு வேலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நடக்குதோ என்னமோ, சரின்னு சொல்லி நான் எல்லாம் மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ரெசிபிக்கு வந்துட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸ் பாக்ஸ் நிறைய அண்ணன் வீட்டுக்கு இஃப்தாரிக்கு போனேன் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ வந்து அவர் நிறைய ஃப்ரூட்ஸ் எனக்கு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டாரு. அன்னாச்சி பழம் இருக்குது, பப்பாயா இருக்குது, ஆப்பிள் இருக்குது, திராட்சை இருக்குது, பொமோகிரானேட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரே பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டார். நான் எடுத்துகிட்டு வந்து இது சாப்பிட்டு காலி பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும், கெட்டு போய்டும், வேஸ்ட்டாக போய்டும் சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, தேவையான அளவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்குது. மீதி எல்லாத்தையும் எடுத்து நான் ஜூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரைச்சிட்டேன். எங்கள் அண்ணன் பொண்ணு சொல்லிட்டு இருந்தா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அப்படியே எடுத்து மொத்தம் போட்டு ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லி தோணுது. ஸோ சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லி, நோம்பு இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணேன், சரி அதே மாதிரி நம்ம பண்ணிடலான்னு சொல்லி கொஞ்சோண்டு வந்து புதினா இலையை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ புதினா லெமன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் லெமன் சேர்க்கல, நான் ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ இதுவே போதும்னு சொல்லி இங்கே பாருங்கள், நான் காமிக்கிற எந்த ஃப்ரூட்டும் நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே தான் இருக்குது. ஸோ இதோட வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி, நல்லா கிட்டத்தட்ட ஐஸ் மாதிரி இருக்குது, அந்த தண்ணி ஊற்றிட்டு ஒரு 500 ml தண்ணி இதுக்கு யூஸ் ஆச்சு, அத்தனை ஃப்ரூட்ஸ்க்கு. ஓகேவா? போட்டுட்டு நல்லா நான் இது பண்ணிவிட்டேன், நல்லா அரைச்சிட்டேன். ஸோ தண்ணி போட்டதுக்கப்புறம் தான் பர்ஃபெக்டாக அரைஞ்சிச்சு. ஸோ இதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கிற டைமில் சூப்பராக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வேலை தான். ஸோ அதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுக்கிறதுக்குள்ளே வந்து என்னால் முடியல, டைம் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம பண்ணி தானே ஆகணும். ஸோ மொத்தம் வடிகட்டி எடுத்துட்டேன். மறுபடியும் என்ன பண்ணேன்னா, கஞ்சம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஸோ மறுபடியும் அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நல்லா அரைக்கப்படலை. ஸோ என்னோடய மிக்ஸி பற்றி லட்சணம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், மறுபடியும் அதை மொத்தம் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு, மறுபடியும் மொத்தம் அந்த ஜல்லடையில் போட்டு நல்லா இது பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த சக்கை தூக்கி போட்டுட்டு நல்லா திக்காக இருக்குது, வாயில் வச்சாலே ஒரு மாதிரி. ஸோ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டேன். சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா, ஒரு ஸ்பூன் வாயில் வச்சா எல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்து ஒரே டைமில் வாயில் வச்சா எந்த டேஸ்ட் வரும் அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ இஃப்தியாருக்கு எல்லாமே எடுத்துன்னு வந்து வச்சுட்டு, சமோசா, ஹரீரா, அதுக்கப்புறம் செட்டிநாடு ஸ்டைல் பால் கொலக்கட்டை, இது எல்லாமே ஹெல்த்தி தானே. சமோசா விட்டுடுங்க, மீதி எல்லாமே ஃப்ரூட்ஸு அண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஃப்ரூட் ஜூஸு. ஸோ அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து அவளுக்கும் வந்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ எல்லோரும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டோம். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப 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 பிடிச்சிச்சு, எங்களுக்கும் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி இஃப்தார் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.